Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக ஜாதி மதங்களை கடந்து அனைத்து மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த வெயில் காலகட்டங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து எல்லா தரப்பட்டவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் இங்கே குடிநீரும் மோர் வசதிகளும் பல சாறுகளும் கொடுக்கக்கூடிய ஒரு நலத்திட்டத்தின் முதற்கட்டமாக ஆலந்தூர் போதியினுடைய முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக இஸ்லாமிய பிரிவின் சார்பாக எனது அருமை தம்பி ஹனீஃபா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சி என்பது இது எல்லாருக்குமான ஒரு நலத்திட்டம்தான். இதை ஒவ்வொருவரும் முன்னெடுக்கலாம். இதில் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் தான் இந்த பங்களிப்பை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதிலே அர்த்தமில்லை. எல்லோருக்குமான இது போன்ற ஒரு நல்ல காரியங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற முன்னேற்பாடாகத்தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த நலத்திட்டத்தை இன்றைக்கு துவக்கியிருக்கிறோம். இதை தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த சென்னையில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளிலும் ஒன்றொன்றாக எங்களது முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக இதை செய்வதாக திட்டமிட்டிருக்கிறோம். இப்போ நெல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு 8வது படிக்கிற மாணவரை வந்து கட்டியால் வச்சிருக்காங்க. அதே 8வது இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது குறிப்பிட்ட கடந்த ஒரு 15 ஆண்டுகளாகவே தமிழகத்தில் குறிப்பாக இதுமாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளும் இது போன்ற வன்முறை சம்பவங்களும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையிலே ஜாதி மத ரீதியான தாக்குதல்களும் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கான அதிரடி நடவடிக்கைகளாக காவல்துறையின் மூலமாக நடவடிக்கை எடுத்தாலும் கூட ஒரு சாராரை மட்டும் நான் குறை சொல்வதோ பாராட்டுவதோ என்பது இது உகந்ததல்ல. இது நமக்கான பிரச்சனை, இது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை. ஆகவே தவறு செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை கண்டறிந்தும் அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் அதிகமாக இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் கஞ்சா போன்ற பழக்க வழக்கங்கள், மது பழக்க வழக்கங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இது போன்ற தவறுகளுக்கு அவர்கள் உந்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு மன ரீதியான ஆலோசனைகளையும் மருத்துவ சார்பாக வழங்கப்பட வேண்டும். இது போன்ற குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எப்பொழுதும் பாஜகவுடன் கூட்டணி எல்லாம் சொன்ன அதிமுக தற்போது ஒரு வருடத்துக்கு முன்னே கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. இது நான் ஏற்கனவே சொன்னது தானே, இதை நான் இன்னைக்கு நேற்று சொல்லலையே. நான் என்னைக்கே சொன்னேன், எடப்பாடி அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதி. அவர் ஒட்டுமொத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரிலோ, அதை உருவாக்கிய புரட்சித் தலைவரின் பேரிலோ, அதை கட்டி காத்த புரட்சித் தலைவர் அம்மாவின் பேரிலோ, இல்லை கோடான கோடி அந்த கட்சியை நேசிக்கக்கூடிய தொண்டர்களின் பேரோ அன்பில்லாத ஒரு அரக்கத்தனமான சுயநலப்போக்கு அரசியல் எண்ணம் கொண்டவர் என்பதை நான் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்பாகவே நான் 2018 இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இது முழுக்க எடப்பாடி என்கின்ற தனிப்பட்ட ஒருடைய சுயநல கட்சியாக, இது ஒரு மாவட்டத்துக்குள்ளே முடங்கி போன ஒரு ஜாதி ரீதியான ஒரு கட்சியாக மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை மக்களும் அறிந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வரக்கூடிய இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த கட்சி ஒட்டுமொத்தமாக கடந்த முறை இதே பிஜேபி கூட்டணியிலே இருந்து விலகுவதாக அறிவித்த பொழுது ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் வெடிவெடித்து உற்சாகமடைந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கிய ஒரு காட்சிகளை எல்லாம் நீங்களும் நானும் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் இந்த அறிவிப்பை, கூட்டணி என்கின்ற அறிவிப்பை அமித்ஷா அவர்கள் வந்து ஒற்றை தலைமை நிலைப்பாடை எடுத்து இவர்கள் செய்த குற்றங்களை மறைப்பதற்காகவும், இவர்கள் செய்த ஊழல்களை மறைப்பதற்காகவும், இவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு மாபெரும் இயக்கத்தை இன்றைக்கு பிஜேபி இடத்தில் அடமான வைத்து விட்டார்கள் என்பது ஒரு அடிமட்ட மக்களுக்கும் தெரியக்கூடிய இந்த நிலையில் இதனால் எந்த பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை. என்று சொன்னால் அந்த தொண்டர்கள் உற்சாகம் அடைந்த அதே தொண்டர்கள் இன்றைக்கு இந்த இணைப்பை பற்றி யார் ஒருவராவது மகிழ்ச்சி அடைந்தார்களா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. அவருடைய நிர்வாகிகளை மேடைகளில் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், தவறு என்று சொல்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூரில் கூட நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மிகவும் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார். ஆக முழுக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவர்களாலும் அம்மாவர்களாலும் உருவாக்கப்பட்ட நோக்கத்திலே இருந்து இன்றைக்கு தடம் பெயர்ந்து ஒரு சுயநல எடப்பாடியினுடைய சுயநல ஒரு அமைப்பாக அது மாறிவிட்டது என்பதுதான் வெட்ட வெளிச்சமான ஒரு கடைசி கேள்வினா. இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து நேரடி கூட்டணி, திமுக வந்து மறைமுகமாக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அறிக்கை தெரிவிச்சிருக்காரு. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அதே பதில் இப்போ நான் சொன்ன என்ன சொல்லுவார் அவர்?